ஆதித்துறை நமஸ்காரம். எழில் பல காலைகள் இலங்கு செம்மலரே, எழுநிலை குலவும் வெண்மலையே, பொழில் தலை கழனி நலவயல் விளைவே, புலன் பளிங்கோலின் குல விளக்கே, எழிலெழும் சலில துளவ கோபுரமே, ஏதென புகழுரை அயனே, விழியன திரண்டு தனிகை உன் பாதத்தில் விழுந்துறங்கிய சுக விலே என்று நமது தெய்வம் அவர்களை நமஸ்கரித்து இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்து சொல்கிறேன். நமஸ்காரம். எம்என் படர் அடிப்படு கோடாயிரத்தூர் பாக்கியம் எண் 254. எட்டிப்பழமே நாம் தந்தாலும் அதை அப்படியே கடக் மடக் என்று சாப்பிடுவதுதான். நீ என்ன தனியாக யோசிப்பது? தன் யோசனையில் போய் நரகத்தில் பாய நிற்கின்றவனுக்கு இங்கு வேலை இல்லை என்று நமது குலதெய்வம் நம்ம பிரகாசம் அவர்கள் திருவாய் மலர்ந்து அருளார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே. இந்த வாக்கியத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன கதை தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. அந்த கதையை தான் வந்து இப்போ உங்க எல்லாருக்கிட்டையும் வந்து நான் வந்து பங்கிக்க போறேன். அதாவது ஒரு ஊர்ல ஒரு ரிஷி இருந்தாங்க. அந்த ரிஷிக்கு வந்து நிறைய சிஷியமார்கள் இருந்தாங்க. அதுல ஒரு சிஷியன் மட்டும் அந்த குரு கூடவே இருப்பாங்க. அந்த குருக்கு நிறைய பணிவிடெல்லாம் செஞ்சு விட்டு அவர் அன்பை பெற்று இருப்பாங்க. ஆனால் மற்ற சிஷியர்கள்லாம் வந்து இவருக்கு மேலே வந்து ரொம்ப போகும். இந்த சிஷியன் மேலே அந்த பணிவிடெல்லாம் பண்ணி விடுற சிஷியன் பேர் வந்து சத்தியன். அந்த சத்தியன் மேலே மற்ற சிஷியனுங்களுக்கெல்லாம் வந்து போவோம். இந்த சத்தியன் வந்து குரு கூடிய இருக்காரு, குருக்கிட்ட நல்ல பேர்லாம் வாங்கிடுறாரு, அதனால எப்படியாச்சும் குருக்கிட்ட இவனை வந்து கெட்ட பேர் வாங்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் தவறாமல் போயிட்டு இவங்க வந்து எல்லாம் வந்து இந்த சத்தியனை பற்றி தப்பா குறையா அவன் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த குருக்கு வந்து தெரியுமா, இருந்தாலும் வந்து சரிப்பா அப்படின்னு மற்றவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக சரிப்பான்னு ஒரு நாளாக சொல்லுவாங்க. அப்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா, இந்த குரு வந்து எல்லா சிஷியர்களையும் கூப்பிட்டுன்னு காட்டு வழியாக போகிறாரு. அப்போ அந்த காட்டு உள்ளே போகும்போது ஒரு நீர்வீழ்ச்சி ரொம்ப வேகமாக கொட்டிட்டு ஒரு நீர்வீழ்ச்சி அங்கே இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சியில் கேட்குறாரு இந்த குரு, எனக்காக யாருன்னா இந்த நீர்வீழ்ச்சியில் குதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒருத்தரும் வந்து பின்னாடி போயிட்டாங்க. அப்போ வந்து இந்த சத்தியன் ஒரு சிஷியன் இருந்தார்ல, அவர் வந்து குருக்கு தேவையான இந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் இந்த சாப்பாடு பழம் எல்லாம் வந்து எடுத்துன்னு பின்னாடி வந்துன்னு இருக்கும்போது அவர் வந்து குரு வந்து கேட்டாராம், சத்தியன் நீங்கள் பாருங்க, நான் சொன்ன யாருமே குதிக்கல, இருந்தாலும் எனக்காக நீ இதில் குதிக்கிறேன்னு உடனே அவர் அந்த மூட்டையெல்லாம் கீழே போட்டு உடனே குதிச்சிட்டாராம். அப்போ குரு வந்து உடனே அவர் கீழே குதிக்கிறதுக்கு முன்னாடியே கீழே விழுறதுக்கு முன்னாடி இவரோட தவ சக்தியை வச்சு அவர் அப்படியே வந்து குதிச்சு மேலே ஏற்றி வச்சிட்டார். அப்போ மற்ற சிஷியர்களுக்கும் இன்னும் இது கோபம் ஆயிடுச்சான். இவன் என்ன நல்ல பேர் வாங்கிட்டான், சரி நம்மளுக்கு கீழே வந்திருந்தா குரு வந்து நம்மளையும் காப்பாற்றிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டு மறுபடியும் வந்து இவங்க வந்து அந்த இதுவுக்கு வந்துட்டாங்க, விடுதிக்கு வந்துட்ட உடனே ராத்திரி ஆயிடுச்சா விடுதிக்கு வர்றது. இந்த குருவுக்கு வந்து என்ன பழக்கம் இருக்குன்னா, இந்த ஒரு வெத்தலை பாக்கு போடுற பழக்கம், தாம்பாலம் போடுற பழக்கம் இருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், என்ன குருன்னு சொல்கிறீங்க, ஏன் வெத்தலை பார்த்து தாம்பாலம் போடுறாரு அப்படின்னு. நம்ம தெய்வம் கூட நாங்கள் இந்த
பொடி. பொடி மட்டை வந்து அவர் வாயில தேய்ச்சிப்பாரு. ஏன்னா ரொம்ப அமிர்தம் சுரக்கும் அவங்க வாயில, தித்திப்பு இருக்கும், அதுக்காக இந்த தித்திப்பு. காரம். அதனால அந்த அதுக்காக இந்த காரம் காரம், தேய்ச்சிப்பாங்க. அந்த பொடி வந்து காரமா இருக்குன்றதுனால அவங்க வந்து வாயில தேய்ச்சிப்பாங்க. அதே மாதிரி தாங்க இவருக்கும் அமிர்தம் சுரக்கிறதுனால ராத்திரி இடத்துல பார்த்து தாம்பாளம் போடுவாராம். அது வந்து இந்த சத்தியன் என்ற சிஷியன்லாம் வந்து ரெடி பண்ணி தருவாராம். அந்த உலக்கையில உரல்ல இடிச்சு ரெடி பண்ணி தருவாராம். அப்போ வந்து என்னன்னா ஒரு இது எல்லா சிஷியங்களும் அவங்களை வெறுக்கிற சிஷியங்க இருக்காங்கல்ல, அப்போ அவங்க வந்து அந்த உரலை வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஒழிச்சு வச்ச உடனே இந்த சிஷியன் வந்து தேடுறாரு, அதுக்கு உரலை காணும். அப்போ வந்து பார்த்து குருக்கு வேற கொடுக்கணும், நேரம் ஆயிடுச்சு, குரு வேற இப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த வெத்தலை பாக்கை வந்து கடிச்சு நல்லா மென்று குருக்கிட்ட போய் கொடுக்குறாராம். குருவும் வந்து ஆஹா என்னது இது இன்னைக்கு தான் பார்த்து ரொம்ப சுவையாக இருக்கு அப்படின்னு வந்து சாப்பிட்டுட்டு, நீ இந்த ரூமுக்கு ரொம்ப வாட்டி நடந்து வந்துட்ட, நீ வந்து எந்த உரல்ல ஆயிடுச்ச இதை அப்படின்னு கேட்டு சொன்னாங்களாம். நீங்க நினைக்கலாம் என்ன இவன் ரொம்ப நல்ல சிஷியன் அப்படி இப்படின்னு நீங்க, ஆனா இவன் கட்சியில் பார்த்தா குருக்கு போய் இவனோட எச்சையை போய் எடுத்துன்னு போய் தரானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது நம்ம இந்த கண்ணப்பர் கதையில கூட கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வாயால் தண்ணியை பிடிச்சின்னு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த கறி கடிச்சு பார்த்து எது சுவையான கறியோ அதை மட்டும்தான் கொடுப்பாரு. அது ஒரு அன்புனால அவர் பண்ணி கொடுக்கறதுனால, சத்தியனுக்கு ஒரு அன்புனால குரு நேரம் ஆயிடுச்சு அவங்க கொடுக்கணுமே அப்படின்ற தப்பா நினைக்கக்கூடாது. அப்படி வந்து கொடுத்துட்டோடனே இந்த குரு கேட்குறாரு, அந்த உரலை மட்டும் இங்கே எடுத்து அனுப்பிச்சு இவர் வந்து யோசிக்கிறாரு. அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு சிஷியரை வந்து இவர் கூடயே கூட்டின்னு வர்றாரு. சத்தியன் வந்து ஒரு சிஷியரை கூட்டின்னு போயிட்டு, நான் கொடுக்கறத குரு கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை வெட்டி அதை தாம்பாளத்தில் எடுத்துன்னு போய் வச்சு அவர் வந்து குரு கிட்ட கொடுத்து, கதை சொன்னா அனுபவிக்கணும் ஆராய்க்கிறது. தலையை வெட்டி தாம்பாளத்தில் எடுத்துன்னு போய் வச்சு கொடுத்துட்டாங்க. அப்போ குருக்கு புரியுதா ஒரு வாய் வந்து இந்த செவந்து இருந்தது அந்த சத்தியனோட தலை. அப்போ குரு வந்து இவரோட குரு பக்தியை பார்த்துட்டு மறுபடியும் வந்து இவர் உடலோட தலையை வச்சு அவர் தவசக்தியை வச்சு அவர் வந்து ஒட்ட வச்சு அவர் மறுபடியும் உயிர் வச்சுட்டாங்க. அந்த குரு பக்தி தான் முக்கியம். என்ன போய் போய் குரு கொடுக்குறானே அது இல்லை, குரு பக்தி தான் நம்மளுக்கு முக்கியம். எப்பவுமே இதோட குருவோடவே குரு இது செய்யணும், கல்லை கிள்ளுனா கிள்ளமா, அது யோசிக்கக்கூடாது. என்று சாப்பிடணும். தெய்வத்தோட பிள்ளை தானே, நம்மளுக்கு எப்படி அது தீங்க நினைப்பாரு அப்படின்னு நினைச்சு உடனே சாப்பிட்டோம். தெய்வ சொல்படி கேட்கணும். பாட்டு யார் சொல்படி நம்ம தெய்வம் கேட்டாங்க இல்லையா? அவங்க குரு சொல்படி கேட்டாங்க. நம்ம குரு யாரு? ஆண்டவர்கள். அவங்க சொல்படி என்ன சொல்லியிருக்காங்க? தெய்வம் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நாமோட விட்டு வச்சிருக்கணும், வேதம் 4 வேதத்தையும் கரைச்சி படிச்சிருக்கணும். படிக்கணும். நம்ம டெய்லி ஓதணும். வணக்கத்தை எல்லாத்தையும் அப்படிலாம் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கப்பதி. எப்படி கிடைக்கும்? டைரக்டா சொர்க்கப்பதி தெய்வத்தோட அன்பை பெற்று கருணையோட பெற்று அவர் நம்ம அவர் வந்து சொர்க்கப்பதி வாழ்க்கை நமக்கு தருவாங்க. நிச்சயமாய்க்கும் அந்த சொர்க்கப்பதி வாழ்க்கை. நமஸ்காரம்.